அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய போதனைகளில் சொல்லுகின்ற ஒவ்வொரு செய்தியிலும் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒவ்வொரு வசனங்களையும் அல்லாஹ் இறக்குவான். மக்காவுடைய வசனங்களில் பார்க்கிறோம். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சூரத்து தஹ்ரில் சொல்கிறான், வயுதீமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. மக்காவில் அருளப்பட்ட வசனம். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொன்னான், இறை விசுவாசிகளுடைய பண்பு அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, யதீம்கள், அனாதைகளுக்கு, அசீர்கள், கைதிகளாக இருக்கின்ற மக்களுக்கு அவர்கள் உணவு கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். விருப்பத்தோடு உணவு கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏழை எளிய மக்களை நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அனாதைகளை நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கைதிகளை நேசிப்பார்கள். வாழ்க்கையில் துவண்டு போய் இருக்கின்ற மக்கள், மீண்டெழ முடியாமல் இருக்கின்ற மக்களை நேசிப்பார்கள், அவர்களுக்கு உதவி செய்வார்கள். இது இறை விசுவாசிகளுடைய பண்பு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல எப்ப சொல்றான்? மக்காவுடைய காலத்திலே சொல்கிறான். இஸ்லாமிய அரசு உருவாகவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சமூக நீதியை பாதுகாப்பதற்காகத்தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனார்கள் என்கிறத நாம் பார்க்கிறோம். மதீனாவில் ஒரு சமூகம், அரபு சமூகம், அவுஸ் கஸ்ரஜ் என்கிற கோத்திரம், அரேபியர்கள், அந்த சமூகத்தை யூதர்கள் அடக்கி ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் மிக கவனமாக திட்டமிட்டு அந்த அரேபிய சமூகத்தை தங்களுடைய ஆளுகைக்கு வைக்கிறார்கள். பாருங்க, அரேபியர்கள் மதீனாவில் அந்த ஊர் மக்களாக காலகாலம் வாழ்கிறார்கள். அந்த ஊரில் போய் குடியேறி வாழ்ந்தவர்கள் தான் யூதர்கள். அந்த யூதர்கள் அங்குள்ள அரேபியர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் ஒரு விஷயத்தில் மிக கவனமாக இருந்தார்கள். இந்த ரெண்டு கபீலாக்களும், ரெண்டு அரபு கோத்திரமும் ஒன்றாகிவிடக்கூடாது. அவுஸ் ஹஸ்ரஜ் ரெண்டு கோத்திரம், இந்த ரெண்டு அரபு கோத்திரமும் ஒன்றாகிவிடக்கூடாது. இந்த ரெண்டு அரபு கோத்திரமும் ஒன்றாகிவிட்டால், ஒற்றுமைப்பட்டு விட்டால் யூதர்களுக்கு பிரச்சனை. அது மிக கவனமாக திட்டமிடுகிறார்கள். இந்த யூதர்கள் பலஸ்தீனத்தில் இருந்தவர்கள். ரோமர்கள் பலஸ்தீனத்தை கைப்பற்றின உடனே அவர்களுக்கு தெரியும் இந்த யூதர்கள் இருந்தால் பிரச்சனை ஆகும் சொல்லி அங்கிருந்து விரட்டி அடிக்கிறார்கள். விரட்டி அடித்த உடனே மதீனத்து மக்கள், அப்போ மதீனா வந்து யஸ்ரிப்ங்கிற பேரில் தான் அழைக்கப்பட்டுச்சு. ஹிஜ்ரத்துக்கு பிறகு தான் மதீனாங்கிற பேரே வந்துச்சு. அந்த யஸ்ரிப் மக்கள் சரி வாரானுகள், அகதிகளாக வாரானுகள், தங்குறதுக்கு இடம் கொடுப்போம்னு கொடுத்தார்கள். கடைசி நிலவரம் எப்படி மாறுதுன்னு சொன்னால், முழு மதீனாவுடைய பொருளாதாரமும் யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. அவுஸ் கஸ்ரஜ் சண்டை பிடிக்கணுமா ஒத்துமையா இருக்கணுமா தீர்மானிக்கிற யூதர்கள். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நபியாக இருக்கிறாங்க, மதீனாவுல மக்காவுல இருக்கிறாங்க. இன்னும் மதீனாவுக்கு வரல, மதீனாவுல இஸ்லாமே வரல. யூதர்கள் சொல்வார்கள், மதீனத்து மக்களிடத்தில் ஒரு இறை தூதர் வருவார், அவர் கடைசி இறை தூதர், அவர் எங்கட சமூகத்தில் தான் வருவார். அவர் வந்தா நாங்க செய்கிற முதலாவது வேலை இந்த மதீனாவில் இருக்கிற அரபு சமூகத்தை கொன்று குவிப்போம் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த மதீனத்து மக்களுக்கு ஒரே கவலை எந்த நேரமும், ஏற்கனவே ஒற்றுமில்லாத சமூகமாக நாம் இருக்கிறோம். இந்த நபி கூட அவனோட சமுதாயத்தில் இருந்தால் நாம் நினைஞ்சிருவோம், கொலை செய்யப்படுவோமோ என்கிற அச்சத்தோடு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்து மதீனா மக்களோடு அக்கபாவில் வைத்து அந்த மக்களிடத்தில் இஸ்லாத்தை சொன்ன உடனே அந்த மக்கள் பேசுகிறார்கள், யூதர்கள் எந்த இறை தூதரை வைத்து நம்மை பயமுறுத்தாக்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த இறை தூதர் இவர்தான், அவங்களுக்கு முன்னாடி நாம் இந்த நபி என்ன செய்யணும், ஈமான் கொள்ளணும் என்று முந்திக்கொண்டு மதீனத்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தின் 14வது வருஷம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து முதலாவது ஒரு இஸ்லாமிய அரசை உருவாக்கினார்கள். எதற்காக உருவாக்கினார்கள்? மக்காவிலிருந்து, மக்காவில் அடிக்கப்பட்ட, மக்காவில் அநீதி இழைக்கப்பட்ட, மக்காவில் கொன்று குவிக்கப்பட்ட, சுதந்திரமாக பேச முடியாத, சமூக நீதி புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகம் தங்களுக்கான ஒரு நாட்டை, தேசத்தை உருவாக்கி அங்கு சமூக நீதி எப்படி நிலைநிறுத்துகிறது என்பதை பாருங்கள் என்று உலகத்தை காட்டினார்கள். முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து செய்த வேலை, அங்கிருந்த யூதர்களை கூப்பிட்டார்கள், வாங்கன்னு சொல்லி, வாங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டார்கள்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முறை விசுவாசிகளை ஒன்று சேர்த்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத முஷ்ரிக்குன்களாக இருந்த அரேபிய சமூகத்தை அழைத்தார்கள். எல்லாரையும் ஒன்று சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மதீனா சாசனம் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரசியல் யாப்பை எழுதினார்கள். அந்த யாப்பில் சொன்னார்கள், யூதர்கள் சுதந்திரமாக யூத மதத்தை பின்பற்றலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தங்களுடைய சமயத்தை பின்பற்றலாம், இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை பின்பற்றலாம், யாருக்கும் எந்த நிர்பந்தமும் இல்லை என்கிற இஸ்லாத்தினுடைய முதலாவது சமூக நீதி கொள்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யாப்பினூடாக உறுதிப்படுத்தி இந்த உலகத்தில் சொன்னார்கள். சமூக நீதியை நிலைநிறுத்திய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்றுதான்.